அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு காலையில் தான் நம்ம லீடர் படத்தோட டீசர் பார்த்துருந்தோம். அண்ட் அதை தொடர்ந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இன்னொரு புதிய ஒரு அப்டேட். நம்ம நாக சைத்தன்யோட புது படத்தோடைய ஒரு கிளிம்ஸ் தான் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் நான் கேட்ட தண்டாலுக்கு அப்புறம் நாங்கள் எந்த ஒரு அப்டேட்டுமே பார்க்கல, அவரோட எந்த ஒரு படங்கள் எதுவுமே இருக்கல. ஸோ இந்த ஒரு படத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணுறது கார்த்திக் தண்டு அவர்கள் தான், ஒரு பெரிய ஒரு விஷனரி ஃபில்ம் மேக்கர் அவர். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு மியூசிக் ஸ்கோப் பண்ணுறது அஜனிஷ் பி லோக்நாத் அவர்கள். அண்ட் இட்ஸ் ரியலி எக்ஸைட்டிங். இன்னொரு பக்கம் மீனாட்சி சௌத்ரி இந்த படத்துக்கு லீடிங் ஹீரோயினாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா இந்த படத்தோடைய வந்து சினிமாட்டோகிராஃபி அண்ட் இன்னொரு பக்கம் வந்து தி எடிட்டிங் இஸ் டன் பை தி நேஷனல் அவார்டிங் வின்னர். ஸோ நவீன் நூலி அவருக்கு அவங்க தான் இந்த படத்துக்கு வந்து எடிட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இது பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ இதில் இருக்குது. அண்ட் இது பின்னாடி வேலை செய்கிற எல்லா டெக்னீஷியன்ஸும் கூட இதுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்க போகிறாங்க. அண்ட் அதையும் தாண்டி இந்த கிளிம்ஸை நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி சுகுமாரும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாதான் சொல்ல வந்த விஷயம். அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் எழுதிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அப்டேட்ஸ் எனி டைம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு விஷக்கர்மா கிளிம்ஸை பார்த்துட்டு வந்தால் தெலுங்குல தான் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஸோ 3, 2, 1 வாங்க. சுகுமார் ரைட்டிங்ஸ். ஓகே, என்னங்க ஹாரரா? என்னங்க ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு. అతీంద్ర శక్తి మేల్కొన్నప్పుడు సృష్టి ధర్మం తప్పినప్పుడు విధి ఒక వృషకర్మని ఎంచుకుంటుంది. இன்னும் அப்புறமே நல்லா இருக்குல்ல. செம்மான அவுட் ஆஃப் தி பாக்ஸ். டிஓபி, மியூசிக், கிட்டார், இந்த படத்துக்கு பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது. செம்ம உண்மைக்கு நல்லா இருந்துச்சு. என்னென்னா அந்த ஆரம்பத்துலேருந்து வர்ற ஒவ்வொரு ஷாட்டும் ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு ஹாலிவுட் ஒரு பேய் படத்தை பார்க்கணும் வைங்களேன், ஒரு ஹாரரான படத்தை நாங்கள் வந்து அங்கே பார்க்குற மாதிரி எப்படி இருக்கும் அந்த ஃபீலை தந்தாங்க. அண்ட் அது பெயிண்டிங் ஸ்கெட்சில் வரையும்போது அதை உடம்புள்ள வர அந்த ஃபீல் அங்கே படத்தை இருந்துச்சு. எனக்கு ஏதோ ஹாலிவுட் ரீசெண்டாக ஏதோ ஒரு படத்தை பார்த்தேங்க, எனக்கு அந்த படத்தோட பேர் வரமாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு மூவி நான் ஹாலிவுட்டில் பார்த்துருக்கேன். அண்டு பெட்டர் நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறது, ராஜசாபும் பார்த்தோம், பிரபாஸ் அவர்களுடைய எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மக்களோடைய எக்ஸ்பெக்டேஷன் தான் அது வந்து ரீச் ஆகலை, அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணலை. பட் இந்த ஒரு படத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சுகுமார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, பெரிய வரதை எடுத்திருக்காரு. ஸோ இதையும் எடுத்திருக்காருன்னா சம் சார்ட் ஆஃப் ஒரு ஹிண்ட் ஒன்று இருக்குது. நான் சும்மா ஒரு படத்தை எடுக்க மாட்டாங்க, அவருக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் கையாளணும்னு. அண்ட் எடிட்டிங்கும் தான் நேஷனல் அவார்டு வினர் நம்மளோட நவீன் நூலியும் இருக்கார். இன்னொரு பக்கம் வந்து சினிமாட்டோகிராஃபி ராகுல். அண்டு மியூசிக் உங்களுக்கு சொல்ல வேணாம், அஜனீஷோடைய மியூசிக் ரீசெண்டாக நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, காந்தாராவுடைய சாப்டர் 1 அதுக்கெல்லாம் அவர் தான் பண்ணியிருந்தார். அண்ட் அவர் அடுத்தடுத்தா ஈவன் என்ன படத்துக்கு நம்மளுடைய கிச்சாவுடைய மார்க் படத்துக்கு அவர் தான் பண்ணியிருந்தார். ஸோ ஓவரால் இதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்தை பார்க்கணுமா இருந்தால் அந்த ஒரு அந்த என்ன சொல்கிறது, அந்த பாத்தப்லேருந்து இறங்கி வரும்போது அந்த கையோடைய சீன் வேறையாக தெரியுது, கால் வந்து இப்படி இன்னொரு பக்கம் இன்னொரு பர்பெண்டிகுலராக போகுது.
என்னங்க இது வந்து நான் எதிர்பார்க்கல சீரியஸாகவே, இந்த மாதிரி ஒரு படம் இவர் இப்படி பண்ணுவார் அந்த சீரியஸாகவே. அண்ட் அந்த மலை உச்சியில் அவர் பிடிச்சிட்டு அந்த ஃப்ரேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சன்செட்டாக சம்திங் அந்த ஒரு ஃப்ரேமில் ரொம்ப நல்லா இருந்துச்சு லைட்டிங்கோட. ஒவ்வொருதுமே பார்க்கறதுக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அண்ட் அவரோட சீரியஸ்னஸ் இந்த படத்தில் தெரியுது, இவ்வளோ தூரம் இருக்கா. லாஸ்ட்டில் அது என்னன்றது தெரியலைங்க. அண்ட் அந்த ஒரு பிறையோட அது என்னன்றது தெரியல. அந்த ஒரு சீனில் வந்து அவர் அந்த சோடு எடுத்து குத்த போகிறார். அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவர் பாயிற சீன். ஓவரால் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது. அண்ட் ரியலி இப்படியான படங்கள் வந்தால் உண்மைக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணும் இந்தியன் சினிமாவுக்கு. சும்மா வந்து ஹாலிவுட்லாம் பிரிக்காமல் ஒரு இந்தியன் சினிமாவை பார்த்தா ஆக்சுவலி க்ரோத் அது ப்ரோக்ரெசிவாக இருக்குது, நல்லா இருக்குது அது பார்க்கும்போது. அண்ட் மீனாட்சி சௌத்ரி ஒரு ஃப்ரேமில் வந்திருந்தாங்க. அவங்களும் லைக் என்ன சொல்கிறது, இந்த படத்துக்கு அவங்க எப்படி இதுக்கு சூட் ஆகுவாங்கன்றதுனா நீங்கள் வந்து இந்த ஒரு கிளிம்ஸ் வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நல்லா நடிப்பாங்க ஆக்சுவலி. குட் ஹீரோயின் எப்படியுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. லக்கி பாஸ்கர் அண்ட் ஈவன் கோட் படத்தில் ஒரு சின்ன ஒரு கேமியோனா மீனோட ஹீரோயினாக இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் வந்திருக்கான். லெட்ஸி எந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்னு தெரியலை. அண்ட் இது வந்து பீரியாடிக்கல் லைக் ஹாரர் ஃபேண்டஸியா என்ன மாதிரின்றது இட்ஸ் ஸ்டில் டவுட்டபிள். அண்ட் அப்சல்யூட்லி வந்து இல்லை ஜெயராமும் இருந்தார். அதான் ஜெயராம் எங்கேயோ பார்த்த முடிஞ்சு அந்த முகத்தை ஜெயராமும் இருந்தார். அண்ட் வெல் த காஸ்ட் அண்ட் க்ரூவும் நல்லா இருந்துச்சு. டெக்னீஷியன்ஸ் பின்னாடி வேலை செய்கிறவங்களும் பல எஃபர்ட்ஸ் அதுக்கு போட்டிருக்காங்க. இந்த படத்தோட பல விஷயங்கள் இனிமேல் தான் பார்க்கணும். அண்ட் அதான் தட் நான் இன்னும் நல்லா நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து அந்த வாய் வழியாக வௌவால் வெளியே வருது. பேட் இட்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப், அதுதான் அந்த ஆரம்பத்தில் காட்டினாங்கல்ல, அந்த உடம்புக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இந்த இடத்துல. அப்படியே வந்து அப்படியே வாய் வழியாக அந்த வௌவால் வந்து வெளியே வந்து நேராக போயிட்டு ஒருத்தனை கொள்ளுது. அந்த ஒருத்தனை சாகடிக்கிற விஷயம் வந்து கண்ணு வழியாக அப்படியே போகுதுங்க அந்த வௌவால். என்னங்க அது? நானும் ஸ்டார்டிங் கொஞ்சம் வல்ல விட்டுருச்சு லைட்டாக. நானும் ஒரு விதமான ஒரு ஃபியர்ஸில் நான் பார்த்தேன். பட் ஓவரால் அதுக்காக பார்க்கும்போது நாகார்ஜுனா லைக் அவர் நாக சைத்தன்யா என்டர் ஆகும்போது அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர் எல்லாத்துலேயுமே. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இதுக்காகட்ட நீங்கள் என்ன விஷயம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ட் பல நாள் கழிச்சு வரோட அப்டேட் வந்திருக்கு. அண்ட் அஜனீஷோடைய மியூசிக்கை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்கும்போது ஒரு விதமான ஒரு ஹைப்பை செட் பண்ணுது. ஸோ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, என் கூட சேர்ந்து என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு அது கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டீங்கன்னா நான் அதை பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் அதையும் தாண்டி இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் தான் நோட்டிங். இந்த வீடியோ பார்க்குறதோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் பண்ணிடுங்க, மறக்காமல் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் எழுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அப்டேட்ஸ் எனிவேர் எனி டைம் உங்கள் எல்லாருக்கும் கைக்கே கிடச்சிரும். இது நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இந்த குடும்பத்தில் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி ஒரு குடும்பமாக நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் ஃபார் எவர். ஸோ இதுதான் விஷயம். அவ்வளோதான், அந்த வீடியோ முடிச்சுக்க அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா அதை பற்றி ஆட்சி எடுத்து பேசணும் இருந்தால் கூட கீழே கமெண்ட் சொல்லிவிட்டுங்க, அதை நான் பார்த்து பண்ணுவேன். அண்டு ஈவினிங் மேலே மறுபடியும் சாய் அபியங்கரோட அப்டேட்டில் சந்திப்பேன். இது நான் இடையில வந்தது அன்எக்ஸ்பெக்டான அப்டேட். இது திடீர்னு நான் பண்ண வீடியோ. ஸோ ஈவினிங் மேலே மறுபடியும் சந்திப்பேன். திஸ் இஸ் சிம்பிள் சைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்கள் ஹரிஹரன். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.